ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கிராஸ்பிங் கிராமர் சேனல். இந்த வீடியோ 10th இங்கிலீஷ் யூனிட் 3ல இருக்கக்கூடிய டென்சஸ் பற்றின வீடியோ. அதாவது டென்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த டென்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டைம், அதாவது நேரத்தையும் காலத்தையும் டினோட் பண்ணுது. எதனுடைய நேரம் எதனுடைய காலம் அப்படின்னா ஆக்ஷன், செயல். அதாவது மோஸ்ட்லி இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸ் எதெல்லாம் காட்டும்? செயலை காட்டலாம், நிகழ்வை காட்டலாம், இல்லை நிலைமையை காட்டலாம். ஸோ இந்த 3 விஷயத்தினுடைய நேரத்தையும் காலத்தையும் காட்டுறது குறிக்கிறது தான் இந்த டென்ஸ் அப்படிங்கிறது. இதான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் டென்ஸ் டினோட்ஸ் தி டைம் ஆஃப் ஆக்ஷன் வென் யுவர் ஒர்க் இஸ் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது எப்பொழுது ஒரு வேலை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் தே ஷோ பண்ணுது, அதாவது காட்டுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு 3 காலங்கள் இருக்குன்னு தெரியலாம். அதாவது கடந்த காலம், இல்லைன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3 காலங்கள் இருக்கு. அதாவது நடந்தது இல்லைன்னா நடந்து முடிந்தது, நடக்கிறது இல்லைன்னா நடக்க போகிறது, இந்த 3 இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்லையும் 3 மெயின் டென்சஸ் இருக்கு. என்னென்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அதாவது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ்க்கு கடந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நிகழ்காலம், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எதிர்காலம், 3 காலம் இருக்கு. இதை தாண்டி 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது என்னென்னு ரைட் சைடு காமிச்சிருக்கான் பாருங்க. சிம்பிள் அண்ட் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த டென்ஸ் எதை சொல்லும் அப்படின்னா ஒரு செயல் எப்பொழுது செய்யப்படுகிறது, அதாவது அந்த செயல் எப்பொழுது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த டென்ஸ் காமிக்கும். ஆனா இந்த ஆஸ்பெக்ட் இதை தாண்டி அந்த செயலினுடைய தன்மையை காட்டும். ஓகேவா? ஸோ அந்த செயலினுடைய நிலைமையை காட்டுறதா இந்த ஆஸ்பெக்ட். ஸோ இந்த ஒவ்வொரு டென்ஸுக்கும் இந்த 3 மெயின் டென்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு, இந்த ஒவ்வொரு மெயின் டென்ஸுக்கும் இந்த 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ பாஸ்ட்டுக்கு இருக்கு 4 ஆஸ்பெக்ட், ப்ரெசென்ட்டுக்கு இருக்கு அண்ட் ஃபியூச்சருக்கு இருக்கு. டோட்டலா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எவ்வளோ டென்சஸ் இருக்கு அப்படின்னா 12 டென்சஸ் இருக்கு. அது என்னன்னு அடுத்து காட்டுறேன் பாருங்க. 12 டென்சஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 12 டென்சஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஒவ்வொரு டென்ஸும் அதுக்கு ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு யூசேஜ் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். உங்களுக்கு புரிகிறதுக்காக ப்ரெசன்ட் டென்ஸுக்கான 4 ஆஸ்பெக்ட் வச்சு பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்சஸ், பாஸ்ட் டென்ஸில் 4 டென்சஸ், ஃபியூச்சர் டென்ஸில் 4 டென்சஸ், மொத்தமாக 12 டென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆஸ்பெக்ட், இந்த 4 ஆஸ்பெக்ட் எதை நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எதை காட்டும் அப்படின்னா அது ஒரு வழக்கமா அப்படிங்கிறது காட்டும். அதாவது ஒரு செயல் ரெகுலரான ஹேபிட்டா, வழக்கமா அப்படிங்கறத காட்டும். அடுத்தது கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு தொடர் காலம். ஓகே, ஒரு தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் தான் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் காட்டும். தேர்டு பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் எதை காட்டும்? நடந்து முடிஞ்ச செயல்கள். ஓகே, ஸோ ஜஸ்ட் நடந்து முடிஞ்ச செயல்கள். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதை காட்டும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு செயலோ இது சம்திங் நிகழ்வு ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அது கண்டினியூ ஆகி இப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது பொதுவாக நான் சொல்லிட்டேன். பட் ஒரு டென்ஸுக்கு இந்த ஆஸ்பெக்ட் வரப்போ அதனுடைய சிச்சுவேஷன்ஸ், யூசேஜ் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான 4 டென்சஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லை அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபோர்த்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்னு வரப்போ பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இல்லை அப்படின்னா பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபோர்த் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபியூச்சர்னு வரும்பொழுது அதுக்கான 4 டென்சஸ் என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ டோட்டலாக 12 டென்சஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கு. இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு இருக்குல்ல, வார்த்தை, ஸோ அதுதான் அது எந்த காலம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அதாவது ப்ரெசன்ட்னா இப்போ நிகழ்காலம், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைம்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதுதான். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த செயல்கள், ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டென்ஸ்னுடைய சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வர்ப்னா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ சொல்கிறேன் இல்லையா, சப்ஜெக்ட், வர்ப் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இது
இப்போ டென்ஸ் கத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இதை தாண்டி இப்போ நீங்க இந்த வேர்பு சப்ஜெக்ட் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற கிராமர்ல ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல நிறைய இருக்கு. ஸோ இது வந்து நீங்க இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு இதுல இந்த வீடியோல ஈஸியா புரிய வைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த டென்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நீங்க அதர் கிராமர் டாபிக் கத்துக்கிறீங்கனாலும் அதுல எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் வேர்பு இது எல்லாமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நீங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதர் நீங்க கத்துக்கிறீங்க, கிராமர் கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்னன்னு சொல்லிடுறேன், அடுத்தது சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன் இப்போ டென்ஸுக்கு இது முக்கியம் அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் எல்லா டென்ஸுமே ஒரே மாதிரியான வேர்ப் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு டென்ஸஸ்க்கு ஒரு மாதிரி வேர்பினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வேர்புடைய ஸ்ட்ரக்சர் முக்கியம் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ஜெக்டை பொறுத்தும் வேர்பு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வேர்பினுடைய ஸ்ட்ரக்சரை சொல்றேன். ஓகேவா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை. ஓகேவா? வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அது எந்த வார்த்தைய வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வேர்டு ஒரு ஆக்ஷனை குறிக்குது அப்படின்னா, ஆக்ஷன்னா என்னன்னா செயல். ஓகேவா? தமிழ்ல அதுக்கு சொல்ற செயல்னு. ஆக்ஷன் அப்படிங்கிறது பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கலாம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம பாடியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள், சாப்பிட்றது, ஓடுறது, விளையாடுறது, நடக்கிறது, இது எல்லாமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுவா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மென்டல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் திங்க் பண்றது, நம்புறது, இது எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை வர்ப். அடுத்தது ஸ்டேட். ஓகேவா? அதாவது நிலைமையை குறிக்கக்கூடியது. ஒரு பர்சனுடைய நிலையை இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தினுடைய நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை வர்ப். அடுத்தது அக்கரன்ஸ், அதாவது நிகழ்வுகள். ஸோ நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய வார்த்தை வர்ப். அதுதான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். வேர்ப் இஸ் அ வேர்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. தட் ஷோஸ் அன் ஆக்ஷன் ஆர் எ ஸ்டேட் ஆர் அன் அக்கரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வேர்ப். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷி பிளேஸ் டென்னிஸ். இதுக்கான தமிழ் மீனிங் என்ன? அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள். இதுதான் அதனுடைய தமிழ் மீனிங். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இங்கே வந்து விளையாடுறது நடக்குது. ஸோ விளையாடுறது குறிக்கக்கூடிய வேர்டு எது? பிளே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதை குறிக்கக்கூடிய வேர்டு அந்த பிளேங்கிறது விளையாடுறது. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆக்ஷன், செயல். அப்போ இந்த வார்த்தை வந்து ஒரு வர்பு. ஓகேவா? பிளேங்கிறது இங்கே வர்பு. ஓகே, இது வந்து என்ன வர்ப்னா ஆக்ஷன் வர்பு. வர்ப்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நான் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, ஆக்ஷன், ஸ்டேட், அக்கரன்சி, இது வந்து காமன் ஜென்ரலாக. ஆனால் வேர்புங்கிறதுக்கு அதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? வர்புனா எந்த வார்த்தையே இருக்குன்னு மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இது வந்து பேசிக் கான்செப்ட் தானே. ஓகே, சில பேருக்கு இதுவே தெரியாமல் இருக்குது, அதனால சொல்கிறேன். சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், they are going to சென்னை டுமாரோ. இங்கே அவர்கள் நாளைக்கு சென்னைக்கு போகிறாங்க. ஓகேவா? இது வந்து இதுக்கான தமிழ் மீனிங். இங்கே வந்து என்ன நடக்குது? போகிறது. ஓகேவா? ஸோ போகிறதுங்கிறது ஒரு செயல் இல்லையா? ஸோ இங்கே ஆர் கோயிங் அப்படிங்கிறது ஆரும் வர்பு தான், கோயிங்கும் வர்பு தான். ஓகேவா? மெயின் வர்பு கோயிங். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் வந்து ஹெல்பிங் வர்பு ஆக்ட் ஆகுது. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டென்ஸுக்கு ஒரு வர்பினுடைய ஸ்ட்ரக்சர் வரும். அதை நான் ஒரு டென்ஸ் நான் வீடியோ போடுறப்ப அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ளே இருந்துச்சுல, அதில் எஸ் ஆட் ஆகியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ரூல். சப்ஜெக்ட் அடுத்தது சொல்கிற சப்ஜெக்ட் என்னென்னு, சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது அப்படின்னா அது கூட எஸ் ஆட் ஆகி தான் வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ரூல். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ராகவ் வாக்ஸ் ஃபாஸ்ட் தோ ஹீ இஸ் ஓல்டு. ராகவ் அப்படிங்கிற பர்சன் வயதானவராக இருந்தாலும் அவர் வேகமாக நடக்கிறார். ஸோ இந்த சென்டென்ஸில் வாக், நடக்கிறது இருக்கு. ஸோ நடக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ இட்ஸ் எ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போது அது வந்து ஒரு வர்பு. வாக்குங்கிறதா இந்த சென்டென்ஸில் வர்பு. அடுத்தது ஹீ இஸ் ஹாப்பி. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஸோ இங்கே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஸோ சம் பர்சன். ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்காங்கங்கிற ஒரு பர்சனுடைய நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இஸ்.
ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஈஸ் தான் வெர்பு. ஓகேவா. அடுத்தது அதாவது ஸ்ட்ரேட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். ஈஸுங்கிறது இங்கே ஸ்ட்ரேட்டிவ் வெர்பாக இருக்குது. 5th சென்டென்ஸ், த பிளான்ட் க்ரோஸ் ஃபாஸ்ட். அந்த செடி வேகமாக வளர்கிறது, இதான் அதனுடைய தமிழ் மீனிங் இல்லையா. ஸோ இங்கே என்ன, இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, வளர்றது. ஸோ இது வந்து ஒரு நிகழ்வு, அந்த செடி வளர்றதுங்கிறது ஒரு நிகழ்வு, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை க்ரோ. ஸோ இங்கே வந்து க்ரோ தான் வர்பு. இப்படி தான் ஒரு சென்டென்ஸில் வெர்ப் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வெர்ப் அப்படின்னா என்னங்கிற கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, வெர்பினுடைய ஃபார்ம் சொல்ல போகிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த 3 ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போ ஒரு வெர்ப், இப்போது நிகழ்காலத்துக்கு ஒரு ஒரு ஓகே, இப்போ ஒரு வெர்ப்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து நிகழ்காலத்தில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், கடந்த காலத்தில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், அதாவது பாஸ்டில். அடுத்து ஃப்யூச்சருக்கு, இந்த மாதிரி ஃப்யூச்சருக்குன்னு ஒரு வெர்ப் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி மூணு மெயின் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து பேஸ் ஃபார்ம், அதாவது ஒரு வெர்புக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அதனுடைய அடிப்படை வடிவத்தில் இருக்கிறது, அதுதான் பேஸ் வர்பு. ஸோ அந்த பேஸ் வர்பை தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். நிகழ்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பு வந்து என்னென்னா இந்த பேஸ் வர்பு தான். ஸோ அப்போது இதுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வர்ப்னு இன்னொரு நேமும் இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து V1 வர்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது V2 வர்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் வர்பு, அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கு கடந்த காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வர்பு தான் V2 வர்பு. V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதனுடைய யூசேஜ் வந்து நிறையா இருக்குது, அது வந்து தேவையில்லை. வர்புடைய 3 ஃபார்ம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 3 மெயின் ஃபார்ம்ங்கிறது இந்த 3. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது, அது உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லலை. இந்த V1 V2 V3 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வெர்பு என்ன எடுத்திருக்கேன்னா, பிளேங்கிற ஒரு வெர்பு எடுத்திருக்கேன். அந்த பிளே அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம். ஓகேவா, அதில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை, அதுதான் V1. ஓகே. அடுத்தது V2ங்கிறது பிளேடு, பிளேவினுடைய V2 பிளேடு, அதனுடைய V3 என்னன்னா பிளேடு. ஓகேவா. ஸோ இங்கே இந்த வர்புக்கு, பிளேங்கிற வர்புக்கு V2வும் ஒன்று தான், V3யும் ஒன்று தான், ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பிளேடு தான் V2 and V3. அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ரைட் அப்படிங்கிற ஒரு வர்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் V1 என்ன அப்படின்னா ரைட்டு, அடுத்தது V2 என்னன்னா ரோட்டு, V3 என்னன்னா ரிட்டன். ஸோ இது மூணு ஃபார்மும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா, வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போது எல்லா வேர்புக்குமே மோஸ்ட்லி இந்த ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப்னு இருக்கும். அதுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். இந்த எல்லா வேர்புக்குமே இப்போது சில வேர்புக்கு இந்த V2 and V3 ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கலாம், சில வேர்புக்கு மாறி இருக்கலாம். இப்போ ரோட் இருக்குது V2ல, அதே மாதிரி ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். அடுத்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகே, வேர்ப்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா. அடுத்தது பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் 3 விதமாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ எல்லா 3 விதமாகவுமே ஒரு 3 விதமாக இருக்கலான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஆனால் ஒரு சென்டென்ஸில் இந்த 3 டைப்லேயுமே சப்ஜெக்ட் இருக்காது, இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் திங் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு சென்டென்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அது எதை பற்றி ஒரு சென்டென்ஸ் சொல்லுது அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு குறிக்கும் இல்லையா. நல்லா கவனிங்க. ஒரு சென்டென்ஸ் எதையோ பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், எந்த விஷயத்தை குறிக்குது அந்த சென்டென்ஸ், எந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லுதுங்கிறத குறிக்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்கும். ஓகேவா. அந்த வேர்டு தான் அந்த சென்டென்ஸ்க்கான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கலாம்னா, ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அதர் திங்காக இருக்கலாம். அதாவது பர்சனுங்கிறது நபர். ஓகேவா. ஸோ நபராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதர் திங் அப்படின்னா ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை வந்து நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு வேறு விஷயங்கள், பிளேஸாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ்
இந்த சென்டென்ஸ் எதை பற்றி, ஓகேவா? ஸோ எந்த விஷயத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா மகாத்மா காந்தியை பற்றி சொல்லுது. மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுது, ஓகேவா? இந்தியன் நேஷனுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் எப்பவும் படிக்கலாம், லோயர் கிளாஸ்லேயும் படிச்சிருக்கலாம், ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் மகாத்மா காந்தியை பற்றி சொல்லுது. அப்போ இந்த சென்டென்ஸுக்கான சப்ஜெக்ட் வேர்டு எது அப்படின்னா மகாத்மா காந்தி தான், ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்தியா இஸ் அ சப்கான்டினென்ட் அண்ட் இஸ் அ 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எந்த விஷயத்தை பற்றி சொல்லுது? இந்தியாவை பற்றி சொல்லுது. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்க்கான சப்ஜெக்ட் இந்தியா தான், ஓகேவா? இந்தியாங்கிறது ஒரு சப்கான்டினென்ட், வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுது. தேர்டு பாருங்க, தேர்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வர்ஷா ஓன் தி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் தி ரன்னிங் கேம் எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் அப்படி இதுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மீனிங் என்ன? நேற்று வர்ஷாங்கிற பர்சன் வந்து ரன்னிங் கேமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி, எந்த விஷயத்தை பற்றி சொல்லுது அப்படின்னா வர்ஷாங்கிற பர்சனை பற்றி. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்க்கான சப்ஜெக்ட் வார்த்தை எதுனா வர்ஷா தான், ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அடுத்தது சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஆர் திங் தட் டஸ் அன் ஆக்ஷன். அதாவது இந்த வார்த்தையும் எப்படி இருக்குன்னா ஒரு பர்சனாக இருக்கலாம், அதர் திங்காக இருக்கலாம். ஆனால் இது ஒரு சென்டென்ஸில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆக்ஷன், செயல். ஸோ வர்புக்கு பார்த்தோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ்லேயே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்ஷனாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நிகழ்வாக இருக்கலாம். ஸோ அதை யார் பண்ணாங்க, அதை யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த செயலுக்கு யார் காரணமோ ஸோ அவங்க தான் அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஷி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கிராமர் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் அவள் வாரம் இறுதி நாட்களில் இங்கிலீஷ் கிராமர் கற்பிக்கிறாள். ஸோ இதுக்கு இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா டீச் பண்ணுறது நடக்குது. ஸோ அந்த டீச் பண்ணுறதை யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் அதை செய்கிறாங்க அப்படின்னா ஷீ. ஸோ இங்கே வந்து அவள் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் எது அப்படின்னா ஷீ தான், ஓகேவா? செகண்ட் பாருங்கள், கேரட் கிவ்ஸ் விட்டமின் ஏ டு த ஹியூமன் பாடி. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? கேரட் வெஜிடபிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஹியூமன் பாடிக்கு, கேரட் கிட்ட ஒரு வைட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு விட்டமின் இருக்குது. அது வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ அது வந்து அதுக்கு கொடுக்குது, ஹியூமன் பாடிக்கு விட்டமின் ஏவை கொடுக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன் இருக்குன்னா கொடுக்கறது. ஸோ கொடுக்கக்கூடிய அந்த கொடுக்கறதை யார் பண்ணுறா அப்படின்னா கேரட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் எதுனா கேரட் தான். சென்டென்ஸ் எப்படி வேணாலும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்டு, ராகவ் வாக்ஸ் ஃபாஸ்ட் தோ ஹி இஸ் ஓல்டு அப்படின்னா ராகவ் அப்படிங்கிற பர்சன் ஏற்கனவே பார்த்தோம் வேர்புக்கு, அதுதான் வயதானவராக இருந்தாலும், ஓகேவா? ஸோ அவர் வந்து ஓல்டு பர்சனாக இருந்தாலும் வேகமாக நினைக்கிறார். ஸோ இப்போ இங்கே வந்து வாக் பண்ணுறது ஒரு செயல். ஸோ அதை யார் பண்ணுறாது, அதை யார் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறது ராகவ் அப்படிங்கிற பர்சன். ஸோ இங்கே ராகவ் தான் சப்ஜெக்ட். அதே ராகவை குறிக்கக்கூடிய வேர்டு இன்னொரு வேர்டு தான் ஹீ அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஹீயும் சப்ஜெக்ட் தான், மெயின் சப்ஜெக்ட் ராகவ் தான், ஓகேவா? ஸோ இது செகண்ட் டைப். தேர்டு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தாலையா, அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க கிராமரில். அதில் பாசிவ் வாய்ஸ்க்கு தான் அந்த பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு டைப் தான், ஓகேவா? ஒன்று ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம், இன்னொன்று வந்து ஆக்ஷனை எது பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த வேர்டு தான் சப்ஜெக்ட். இது இல்லாமல் பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்பொழுது சப்ஜெக்டினுடைய நிலைமை மாறும், ஓகேவா? ஸோ அப்போ தான் அது இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னங்கிற கான்செப்ட் ப்ளஸ் டென்ஸ்னா என்னங்கிற கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து 12 டென்சஸ் இருக்கு இல்லையா, உங்கள் புக்கில் அடுத்து 12 டென்சஸ் இருக்குது, அதுதான் நான் அடுத்தது வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணிச்சினாலும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நான் இங்கே காமிக்கிறேன். என்னோட சேனலோட லோகோ வரும், சொல்யூஷன் ஃபார் டவுட்ஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அது டச் ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.